வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் காசு செலவழிக்காமல் கஷ்டப்படாமல் நல்ல சுவையான குழம்பு ஒன்று தான் வைக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற அடிப்படையான பொருட்களை கொண்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். வாங்க குழம்பு வைக்க தொடங்குவோம். அடுப்பில் சட்டியை வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நான் இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அப்படியே இதழ்களாக கலட்டி வச்சிருக்கிறேன். நாலாக வெட்டிட்டு பிரித்து எடுத்துருக்கிறேன். அதை நாங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் கணக்கு சூடாக தேவையில்லை. ஓரளவு சூடாக வரும்போது நாங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். பொரிய விடக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. இந்த வதங்கின வெங்காயத்தை நாங்கள் இப்படியே எடுத்து வேறையாக வச்சு கொள்ளுவோம். இப்போ அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். வெந்தயமும் போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொரிய விடுவோம். இதில் நான் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கொள்ளுவோம். இதில் கொஞ்சம் உள்ளி நறுக்கி வச்சுருக்கிறேன். தட்டிட்டு சின்ன நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு இதில் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். அதோட சின்னதாக 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உப்பு போட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இதில் நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் காணும். தண்ணியை விட்டு கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் அப்படியே மூடி நல்லா தக்காளி பழம் அவிஞ்சு மசியும் வரையும் விடுவோம். தக்காளி பழம் மசிஞ்சிட்டுது. இது எல்லாம் ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் நாங்கள் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து தான் விடுறேன். இந்த ஒரு பால் தான் நாங்கள் பிறகு மேலதிகமாக விட போகிறதில்ல. அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணியையும் விட்டுக்கொண்டேன். இப்போ நாங்கள் இதை இப்படியே மூடி கொதிக்க விடுவோம். இடைக்கிட இந்த குழம்பை திறந்து நாங்கள் கலந்து விடுவோம். இல்லாட்டி பால் பொங்கி வந்துடும் மேலே. கலந்து விட்டு திரும்பவும் நாங்கள் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். குழம்பு நல்லா கொதி வந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் நான் இதில் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். ஏனெண்டா இந்த வெங்காயத்தில் ஒரு இனிப்பு தன்மை ஒன்று இருக்கும். நாங்கள் முதல் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எங்களோட தூள் போட்டிருந்தோம். இப்போ நான் தனி மிளகாய்த்தூளை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுறேன் கொதிக்கிறதுக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வழமையாக நாங்கள் சின்ன வெங்காயத்தில் தான் குழம்பு வைப்போம். ஆனால் இந்த முறை நீங்கள் ஒருக்கா இந்த பெரிய வெங்காயத்தில் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். இந்த வெங்காய குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும். எந்த செலவும் இல்லை. நாங்கள் கடைக்கு போக தேவையில்லை, மரக்கறி வாங்க தேவையில்லை, மச்சம் வேண்ட தேவையில்லை. ஏதாவது ஒரு நாளைக்கு கறிக்கு தட்டுப்பாடுன்னு சொன்னால் நீங்கள் இந்த குழம்பை வச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நெடுக நீங்கள் இந்த குழம்பு தான் வைப்பீங்க. இந்த குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எங்களோட குழம்புக்கு தேவையான எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். இதை இப்படியே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டுது. எங்களோட குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரண்டு பார்க்கவே வடிவாக இருக்குது. இந்த ஒரு கறி காணும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் நீங்களும் இது ஒருக்கா வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட வீட்டில் கூட எல்லாருக்குமே இந்த குழம்பு நல்லா பிடிக்கும். இந்த வெங்காய குழம்பு. இந்த குழம்பை கலந்து விட்டதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வச்சிட்டோம் தானே, கறி முடிஞ்சது. நான் இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்னா வெங்காயத்தில் ஒரு மெல்லி இனிப்பு இருக்கும். மிளகுத்தூள் போட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு வாசமாகவும் கறி நல்லாவும் இருக்கும். மிளகுத்தூளை போட்டுட்டு எங்களை கறியை நாங்கள் இறக்கி சாப்பிட்ருவோம். வாங்க சாப்பிடுவோம்.
இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.